வணக்கம். முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக சார்பா விருப்ப மனுவெல்லாம் குடுத்துருக்காங்கல்ல, அவங்கலாம் சிலர் வந்து தொகுதி மாறியெல்லாம் நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா விருப்ப மனுவிலே பார்த்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் விழுப்புரத்தில குடுக்கவே இல்ல. விழுப்புரத்தில அவர் நிக்க போறதில்ல அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, அவர் அண்ணன் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சுட்டாரு, மயிலத்தில போட்டி போடுறதுக்காக சி.வி. சண்முகத்துக்கு விருப்ப மனு வாங்கியிருக்கிறாரு. அவர் விழுப்புரத்தில கடந்த முறை போட்டி போட்டாரு. உள்ளடி வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டாங்க. சசிகலா ஆதரவாளர்கள் நெறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க சி.வி. சண்முகத்த ஜெயிக்க விடல. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊரு மயிலம். மயிலத்திலேயே நம்ம போட்டி போடுவோம். நமக்கு ஆதரவாளர்கள் நெறைய பேர் இருக்கான், சொந்தக்காரன் இருக்கான். எல்லாத்தையும் ஓட்டு போடுயா அப்படின்னு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில அவர் இருக்கிறாரு. சரி மயிலம் தொகுதி இப்ப யார் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா, பாமக வசம் இருக்கு. அன்புமணி வசத்துல தான் இருக்கு. அன்புமணியோட ஆதரவாளர் எம்.எல்.ஏ. சிவகுமார் தான் அவர் தான் இருக்கிறாரு. அங்க வந்து பாமக வலுவா இருக்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் வன்னியர் தானே. சி.வி. சண்முகம் வன்னியர் தானே. அதனால வந்து 2 பேருமே இது பண்ணி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாரி எண்ணத்துல இருக்காரு. ஆனா வந்து இப்ப அன்புமணி வந்து அதிமுக சைடு வந்தா தான் வந்து சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில நின்றாருன்னா கூட ஜெயிக்க முடியும். ஏன்னா பாமக அங்க வந்து ரொம்ப ரொம்ப வலுவா இருக்குது. அதேபோல வந்து சிவகுமார் எங்க போவார்? மயிலம் தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாரு. அவரு எங்க போவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் போல தான் அவரும். அவரும் வந்து எனக்கு விக்கிரவாண்டி தான் சொந்த ஊரு. விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கிறது தான் எனக்கு சொந்த ஊரு அப்படிங்கிற மாரி அவரும் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் விக்கிரவாண்டிக்கு போறாரு. சமீபத்தில கூட சௌமியா அன்புமணிய வச்சு வந்து ஒரு விழா கூட விக்கிரவாண்டியில மகளிர் உரிமை மீட்பு பயண பொதுக்கூட்டத்த கூட சிறப்பா விமர்சனமா கொண்டாடியிருக்காரு. அப்போ கூட இப்ப சௌமியா அன்புமணி பேசும்போது கூட ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். எதிர்க்கட்சி டெபாசிட் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க விக்கிரவாண்டியில பார்த்தீங்கன்னா, பாமக 59,000 வாக்குகள வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள வாங்கி வச்சிருக்கோம்னா, நம்ம எவ்வளோ வலுவா இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உணர்ந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. விக்கிரவாண்டியில நம்மளுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி பேசுறாரு. ஆனா விக்கிரவாண்டி தொகுதியில வந்து தான் இவர் வந்து சிவகுமார் இப்போ ஜம்ப் ஆறார். மயிலம் தொகுதியில இருந்து. விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கிற சிந்தாமணி தான் கிராமம் தான் வந்து எங்க பூர்வீகம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் இப்போ சி.வி. சண்முகம் எப்படி சொல்றாரோ, அதே போல வந்து அவரும் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சி.வி. சண்முகம் வந்து விழுப்புரத்தில போட்டி போட போறதில்ல. ராஜ்யசபா எம்பியா ராஜினாமா பண்ணிட்டு வந்து இங்க வந்து மயிலம் தொகுதியில நிக்க போறாரு. நின்றாலும் அவர் ஜெயிக்கணும். ஜெயிச்சு ஆகணும். கண்டிப்பா ஜெயிக்கணும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாமக ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கிறாங்க. பாமகவோட கூட்டணி வைக்கணும். அன்புமணியோட கூட்டணி வைக்கணும். இல்ல ஒருவேளை ராமதாஸோட கூட்டணி வைக்கிறாங்களா? என்னங்கிறதே தெரியாம, இப்ப வந்து அவர் வந்து விருப்ப மனு குடுத்திருக்கிறார் சி.வி. சண்முகம். தொகுதி மாறுறாரு அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. தொகுதி மாறட்டும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா, நெறைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா, விருப்ப மனுவெல்லாம் நெறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. மதுரையிலலாம் நெறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி அதிமுக தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. மதுரையிலலாம் எப்படி இவ்வளோ ஆர்வமா மக்கள் வந்து அதுவும் அதிமுகவுல நிர்வாகிகள் வந்து இவ்வளவு வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டி போடணும்னு சொல்றத தாண்டி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நாங்க போட்டி போடுறோம், நாங்க போட்டி போடுறோம்னு விருப்ப மனு வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஆயிட்டாரா? அப்படிங்கிற மாரி இருக்கு. இல்லப்பா அதெல்லாம் இல்ல. சும்மா சொல்றானுங்க. அதெல்லாம் சும்மா காச குடுத்து கட்டு. நீ போய் கட்டி விடியா, விருப்பம் பண்ணி நீ போட்டி போடியா அப்படின்னு சொல்லி காச குடுத்து கட்ட வைக்கிறாங்க. காச குடுத்து வாங்கி கட்டிர்றாங்க. ஆனா கட்டிட்டு வந்த பிறகு சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு எங்கள கொண்டு போய் தேர்தல்ல நிப்பாட்டுறேன்னு சொல்லி இருக்கிற 4, 5 மாட்டையும் நிலத்தையும் வித்துப்புட்டு நாங்க தேர்தல்ல நின்று ஜெயிக்காமலாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நாங்க தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் நிர்வாகிகள்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டானுங்க இப்பயே. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு நிலைமை. மோசமா கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில அவர் போட்டி போட போறாராங்கிறதே சந்தேகமா தான் இருக்குது. தொகுதி மாறி அவர் கூட நின்றாலும் நிப்பாரு. அவருக்கு தான் அந்த விஷயம் வெளிய தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விருப்ப மனுவ நெறைய பேர் வாங்கி என் தொகுதியில நில்லுங்க, என் தொகுதியில நில்லுங்க அப்படி இப்படின்னு போட வச்சிருக்கிறாரு. போட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் எந்த தொகுதியில கடைசி நேரத்தில அவரு டிக் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அவரு எந்த தொகுதியில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சு தான் நிப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சி.வி. சண்முகம் தொகுதி மாறுறாரு. நன்றி.